இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேன் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் வந்து சொல்கிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கீழே வந்து பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல, அதில் உள்ளே போகணும். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்வேர்டும் ஃபோன் நம்பர் தான் உங்கள் ஐடியா இருக்கும். அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டா கீழே புதுசாக கீழே கொடுத்துருக்கா பாருங்கள், நியூ யூசர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆன உடனே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதா இதில் போய்க்கோங்க. போனதுமே இங்கே வந்து நீங்கள் ரெண்டாவது பேஜ் ப்ரீவியஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டாவது பேஜ் பாருங்கள், ஓபிசி சர்டிஃபிகேட் அதர் பேக்மெண்ட்ஸ், அதில் போய்ட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தோடனே இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா, இந்த இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டை போட்டுட்டு சர்ச் கொடுத்தாலே போதும், உங்களோட வந்து கேன் நம்பர் காமிச்சிடும். அப்படி இல்லை ரெஜிஸ்டர் பண்ணல, இதான் புதுசு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். இங்கே பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, தாலுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காதுனா கொடுக்கலாம், கொடுக்காட்டி இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், இதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே கேன் நம்பர் க்ரியேட் ஆகிரும். இல்லை நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் ஆனாலும் முடிஞ்சு. இது உங்களுக்கு கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதிலே ஏற்கனவே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதிலே ப்ரொசீட் கொடுத்தோன்னா அடுத்து வந்து இப்போ நான் ஆதார் கார்டு காமிச்சால முன்னாடி பேஜ், அந்த பேஜுக்கு வந்துடும். நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே ஓபிசி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ண போகிறேன்.